நெக்ஸ்ட் சீசன் பிக் பாஸ்க்கு போங்க. நமக்கு அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான் வந்தது. ரிவீல் நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டோரியா ரவி மேட்ரு ஓடிட்டு இருக்கு இல்லையா? நாளைக்கு எபிசோடுக்கான ஸ்டோரியை இதெல்லாம் நம்மளை ஏமாத்திருக்காங்க ப்ரோ. கொஞ்ச நாள் வச்சு செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எப்போ சீரியல் முடியும் அண்ணா? சீக்கிரமா கன்க்ளூஷன் வாங்க. நாங்களுமே ரொம்ப ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ஐயா வணக்கம் ஐயா. பாய். வேரிஸ் வைஷோக்கா அவங்க இன்னைக்கு கிருத்திகன்றதால ஏதோ முருகன் கோயில் போயிருக்கிறாங்க. வெற்றி ப்ரோ வேற ஏதாவது சீரியல் பண்றீங்களா? இல்லைங்க, ஒரே சீரியல் தான். சிறகடி காசி விஜய் டிவியில் 9 மணிக்கு, ஹாட் ஸ்டாரில் எப்பொழுதும். போலையா? இல்லை, நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஷூட் இல்லை. ஷூட் போலையா? சாரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரக்டர்ஸ். ரொம்ப நன்றி. சின்ன திரை அம்மா ஆச்சு ஐயா. முத்து விவிபி ஆனாங்க ஐயா. நெக்ஸ்ட் சீசன் பிக் பாஸ்க்கு போங்க. இல்லைங்க, நமக்கு என்ன சீரியல் ஒர்க்கே இருக்கு. நமக்கு அதுதான் முக்கியம். ஃபர்ஸ்ட் அதுதான் வந்தது. எனது அப்பாவும் உங்களுடைய அப்பாவும் நண்பர்கள். எஸ்கே சுரேஷ்குமார் அப்படியே தெரியலையே. எனக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சது, கண்டிப்பாக தெரிஞ்சது. ஏகே ஃபேனா ப்ரோ? அவ்வளோ ப்ரோ, எல்லாருக்குமே பிடிக்கும். ஏகே சாரையும் பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்கும். நம்ம பாரபட்சம் பார்க்கலாம். சினிமாக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களை பிடிக்கும் அவங்க பிடிக்கும்னு இருந்துச்சு. இப்போ மோஸ்ட்லி எல்லாரையுமே பிடிக்கும். உங்க சீரியலை விடாமல் பார்க்குறேன் ப்ரோ. தேங்க்யூ ஆரம்பராஜா ப்ரோ. டேய் சல்மா, திவாகர் சல்மா 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா? ஹாய் வெற்றி, ஐ எம் யுவர் பிக் ஃபேன். சல்மா ரோன் அஃபிஷியல். ஓகே, நீ ஷூட்டிங்கில் இல்லையாம்மா? நீ யாருக்கு ஷூட் போகுதுன்னு தெரியல, உனக்கு தானே போனோம். ஹாய் ப்ரோ, பிக் ஃபேன். அந்த ரோஹிணியை விடாதீங்க. ஜஸ்டிஸ் ஃபார் மனோஜ். எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க, எல்லாம் மனோஜ் கையில் தான் இருக்கு. உங்கள் ஓட்டு யாருக்கு? போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், சொல்லக்கூடாது. ரிவீல் நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் எபிசோட் ஸ்டோரியா? ஐயோ, இது இன்னைக்கு வரைக்கும் என்ன எபிசோட் போயிருக்கு? ரவி மேட்ரு ஓடிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கண்டினியூ ஆகும். ரவி மேட்ரு மனோஜ் மேட்ரு கண்டினியூ ஆகும். அண்ட் நாளைக்கு எபிசோடுக்கான ஸ்டோரியை லைட்டாக ஹிண்ட்டை அம்மா முதல்ல ரிவீல் பண்ணிட்டாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல். அது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோடில் வரும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இந்த 3rd இயர் அனிவர்சரிக்காண்டி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ பண்ணோம். அந்த விஜய் அம்மா உங்கள் சீன் ரொம்ப நல்லா இருக்கு. வளர்மதி ஜெனிஃபர், தேங்க்யூ. நாங்களுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அடுத்தடுத்து அந்த அம்மா பையன் காம்பினேஷன் சீன்ஸ்காண்டி. எஸ்ஏ டீம் கூட லைவ் வாங்க முத்து. ஒரு நாள் கண்டிப்பாக ஷூட் டைமில் ஃப்ரீயாக இருக்கிறப்போ கண்டிப்பாக வரோம். எல்லாருக்குமே ரொம்ப டைட்டாக வேலை போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சீன்ஸ்லாம் பிரிஞ்சு இருக்கிறதுனால மொத்த ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. அன்னைக்கு ஹெவி ஒர்க்காக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஷூட்டிங் போலையா? இப்பதான் இருக்கு. ரோஹிணி விரட்டி விட்டீங்க, ஆனால் கிறிஸ் பற்றி யோசிக்கல. நீங்கள் யோசிப்போம், கண்டிப்பாக யோசிப்போம். அதுக்கு ஏதாவது கதை வச்சுருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும். சீக்கிரமாக கன்க்ளூஷன் வாங்க. அவ்வளோ அவசரம் ஏங்க? அதை வச்சு தான் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜமாவே கண்ணதாசன் படம் நான் எல்லா பாட்டுமே கேட்பேங்க. கண்ணதாசன் ஐயா பாட்டு கேட்காம எப்படி இருப்பேன்? டெஃபினட்டாக கேட்பேன். ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. சிறகடி காசைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு முழம் பூவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கோட. அந்த சாங் நமக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்தது யாருன்னா, அந்த சாங் அந்த விஷுவல் நமக்கு டைரக்ட் பண்ணி கொடுத்தது யாருன்னா கண்ணதாசன் ஐயாவோட பேரன் நடிகர் ஆதவ் கண்ணதாசன் சார் தான் டைரக்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவங்க தான் அவங்க ப்ரொடக்ஷன் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாள் பேசினப்போ எனக்கு அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணதாசன் ஃபேன் சீரியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ நான் அவர்கிட்ட கால் பண்ணி சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி கண்ணதாசன் ஐயா ஃபேன் ப்ரோ அப்படின்னா. ஓ ரொம்ப சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்ணதாசன் ஐயாவுக்கும் முத்துவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ, வெற்றிக்கும் இப்போ கண்ணதாசன் ஐயாவோட குடும்பத்துக்குமான கனெக்ஷன் ரொம்ப டைட்டாக நல்லா இருக்கு. நான் அடிக்கடி அவர்கிட்ட பேசுவேன். உங்களுக்கு மூவியில் ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கா? இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எல்லாருக்குமே இருக்கிறதா. பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு சினிமா பிஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு படம் பண்றாங்கன்னா நமக்கு ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்ட காசு லாபமாக வரணும். நமக்கு ஒரு படம் வருது, அந்த படம் பண்றோம், அந்த கதையை பண்றோம் அப்படிங்கிறத தாண்டி அது ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் அது மக்கள் கிட்ட நல்ல வசூலை சம்பாதிச்சு ப்ரொடியூசருக்கு போட்ட காசை திரும்ப கையில் சேர்க்கணும். அதுக்கு இடையில இருக்க விநியோகஸ்தர்களாக இருக்கட்டும், தியேட்டர் உரிமையாளர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே ப்ராப்பராக அந்த காசு போய் சேரணும். அவங்க செஞ்ச வேலைக்கான காசு போய் சேர்ந்தாகணும். அப்போ அதுக்கான பிஸ்னஸும் அதுக்கான மார்க்கெட் வேல்யூவும் வச்சிட்டு இருந்தா தான் படத்துல போய் நடிக்க முடியும்.
சும்மா நம்ம போய் ஒரு படம் பண்றோம், எனக்கு கதை வருது, நான் போய் பண்றேன் அப்படின்னா அது கரெக்டா இருக்காதுன்னு தோணுது. ஸோ அது வந்து என் கையில் எதுவுமே கிடையாது, காசு போடுற ப்ரொடியூசர் கையில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் கையில தான் இருக்கு. நம்ம மக்கள்னா நானும் அதில் ஒரு தான், நான் மட்டுமே போய் படம் பார்த்தா அந்த வசூல் வராது. ஸோ எல்லாருமே சேர்ந்து வந்து தியேட்டருக்கு வந்து இவனோட படத்தை நம்பி, ஐ மீன் இவன் நடிச்சிருக்கிற ஒரு படத்தை நம்பி நம்ம போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு வரணும்னா அதுக்கான ஒரு சிறந்த கதையோட வரணும். அந்த ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி சொல்றது, ஒரு ப்ரொடியூசர் கையில கிடைச்சி அவங்க நல்லபடியா டேக் ஆஃப் பண்ணி நல்லபடியா ஆடியன்ஸ் கிட்ட அதை டெலிவர் பண்ணணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது டக்குன்னு பண்றதுக்கு. அது ஒரு இருக்கு, சொல்றேன், டெஃபினட்டா சொல்றேன். தேங்க்யூ ராஜன் தியாகு ப்ரோ இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்காக ஒரு நம்ம நடிச்ச ஒரு படம் வருது அப்படின்னா அதை பார்க்கறதுக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் வராங்களான்ற ஒன்று இருக்குல்ல, அந்த பேரை நான் சம்பாதிச்சா மட்டும்தான் படத்துக்கு போக முடியும். அது சொல்றாங்க நிறைய பேர் வந்து நேர்ல பார்க்குறப்போ மக்கள் சொல்றாங்க, நான் கேட்பேன் தியேட்டர்ல வந்து படம் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன். கண்டிப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்பிக்கை இருக்கு, பார்ப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கும் நம்புறேன். 2 கேரக்டருக்குள்ள டிஃப்ரெண்ட், நல்ல கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. பவித்ராக்கு முத்து வர்சஸ் வசந்த் யாரை பிடிக்கும் உங்களுக்கு? 2 கேரக்டருக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு எப்படி நான் பதில் சொல்றது, லைக் யாரை பிடிக்கும் அப்படின்னா ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ், நம்மளை தான் பிடிக்கணும். ஆனால் முத்து கேரக்டர் பிளே பண்றப்போ எப்படி சொல்றது, அது அதை மீறி நம்ம ஒன்று அவ்வளோ நல்லவும் கிடையாது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ முத்து வந்து அவ்வளோ ஒரு பியூரான ஒரு கேரக்டராக இருக்கு. ஸோ அதுதான் வசந்த கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து. அவனோட நார்மல் லைஃப்ல, இப்போ நான் என்னோட நார்மல் லைஃப்ல என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம், என்னோட மூத்தவங்க கிட்ட இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும், அதை வந்து முத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்னும் புதுசா நிறைய விஷயங்களை, லைஃபுக்கு தேவையான விஷயங்களை வந்து முத்து கிட்ட இருந்து கத்துக்கிறேன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அது சும்மா அந்த கேரக்டர் பிளே மட்டும் பண்றது இல்லாமல் இப்போ சம்டைம்ஸ் வந்து சில டைலாக்ஸ் வந்து நமக்கே தோணும், அவன் இப்படி பேசுவானே, ஏன்னா அந்த மாதிரி தான் நான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறதும் உண்டு. அதே மாதிரி அந்த டைலாக் என்னோட சொந்த வாழ்க்கையில அப்ளை பண்றதும் நிறைய இடத்துல இருக்கு. எப்படி சொல்றதுன்னா, அவன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கான் ஒரு மாதிரி. அது நான் உள்ள நெகட்டிவா வச்சுக்கிட்டு நான் வெளில போய் பாசிட்டிவா பிளே பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நானும் அதுக்கு தகுந்த பாசிட்டிவோட இருந்தா தான் அந்த பாசிட்டிவ் ஆரை வந்து அவனை சுத்தி செலுத்த முடியும் ஃப்ரேமுக்குள்ள. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு படுது. அவன் வந்து என்ன நிறைய இடத்துல வந்து பூஸ்ட் பண்ணி விடுவான் ஆக்சுவலாக முத்து. ஸோ அதனால எனக்கு முத்து ரொம்ப பிடிக்கும். ஸ்னோ ஹாட் கேர்ள் உங்களுக்கு ரோகிணி அண்ட் ஸ்ருதி ஃபேவரட். எல்லா சீரியல் இருக்க அத்தனை கதாபாத்திரமுமே எங்களுக்கு ஃபேவரட் தான், ஏன்னா நாங்கள் தான் வேலை பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு அது பிடிக்கலைன்னா, எங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை வந்து மக்கள்கிட்ட வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கதாபாத்திரம் தான் அது எல்லாமே. ஃபுட்பால் பிளேயர்ல யார் பிடிக்கும்? ஆக்சுவலாக ப்ரோ எனக்கு ஃபுட்பால் பெருசாக தெரியாது, நான் ரொம்ப ரேராக பார்ப்பேன் அவ்வளோதான், அதனால எனக்கு தெரியாது. 2000ல் ஓட்டு யாருக்கு டிவிக்கு சொல்லக்கூடாது ப்ரோ. ப்ரோ கல்யாணி பாவம் ப்ரோ, மன்னிச்சு விட்டுருங்க ப்ரோ. பை ரோஹிணி யாருமே இதெல்லாம் நம்மளை ஏமாத்திருக்காங்க ப்ரோ. கொஞ்ச நாள் வச்சு செய்வாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அவங்க தான் நம்மள வச்சு செய்வாங்க போல, அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. சிறகடி காசு இந்த வீக் ரொம்பவே போடலை, நீங்க கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களேன். அது எப்படிங்க நான் பண்றது, அதெல்லாம் வந்து மேலிடம் பண்ணணும். நம்ம பொழப்பு வந்து சம்பளம் வாங்குறோமா நடிக்கிறோமா அதோட முடியுது. ஜிபி ரெக்கவர்ட் ஃப்ரம் லெக் பெயின். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ட்ரிவிஷனு கூப்பிடுவா இல்லை முத்துன்னு கூப்பிடுவான்னு தெரியலன்னா, நான் ரியலிஸ்டிக்காக எதார்த்தமாக நிற்கணும். தேங்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரில் எந்த பேரும் நான் கூப்பிடலாம். ஏன்னா என்னோட பேர் வசந்த், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பேர் வசந்த். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஆம்பளை பையன் பிறந்தா இந்த பேர் வைக்கணும், பெண் குழந்தை பிறந்தா ஆண்டாள்னு பேர் வைக்கணும். எங்கள் தாத்தா வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க ஆண்டாள் கோயிலில் வேண்டிக்கிட்டாரு. ஸோ அதுக்காக நான் பிறந்த உடனே முத்துரங்க மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான் எனக்கு வச்சாங்க. அது பேர் கொஞ்சம் பெருசா இருக்கு, சர்டிபிகேட்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து யாரை கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா எனக்கு வசந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அந்த வசந்த்ல வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது சும்மா வெற்றி வசந்த் தருமி அப்படின்னு வச்சிருந்தேன். ஏன்னா தருமி எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் திருவிளையாடல நாகேஷ் சார் பண்ணியிருப்பேன். அது 9th ஸ்டாண்டர்ட்ல நான் பண்ணேன். எங்க பிரின்சிபல் வந்து சின்ன வீரன் சார் வந்து என் 9th இருந்து நான் ஸ்கூல் முடிச்சு காலேஜில் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது என்ன அவர் தருமி அப்படின்னு தான் கூப்பிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த பேர் எனக்கு வாங்கிடுச்சு. அப்போ நான் வெற்றி வசந்த் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றப்போ இங்க மீடியாவில் நிறைய வசந்த் இருக்கிறதுனால
ஸோ நம்மகிட்டயும் வெற்றி வாழ்க்கையில் இல்லைன்னு அப்போ சுத்திட்டு இருந்தனால வெற்றி பேர்லயே இருக்கட்டுமே வெற்றி வசந்த்னு வச்சது. இன்னொரு பேர் இருக்கிறதுனால பிறந்தவனே இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன கூப்பிடுறது ரெங்கமண்ணா, முத்துரங்கமண்ணா அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால அதுலயும் முத்து இருக்கு, அதனால பிரச்சனையே இல்லை. நீங்க முத்துன்னும் கூப்பிடலாம், வெற்றி வசந்தும் கூப்பிடலாம், ரெண்டுமே என்னோட பேர் தான். செந்தில் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறீங்க பாருங்க. அது வந்து அஷ்மயா மீன்ஸ் அது வந்து டைரக்டர் சார்க்கு தான் சொல்லணும். அவங்க தான் நம்மளை கூப்பிட்டு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க, எனக்கு அவங்களுக்கு தான் சொல்லணும். ப்ரோ தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தெரியாதுனாலும் ஒரு ஐடியா நான் மட்டும் பண்ணீங்க என்ன பண்றது. என்னோட நேட்டிவ் எந்த ஊர் ப்ரோ? ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துமா? ஆமா ஆமா, என்னோட சொந்த ஊர், நான் பிறந்து வளர்ந்த ஊர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா அது சதுரகிரி மலை, மகாலிங்கம் மலை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா தெரியல. அது ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு மலை, சிவன் இருக்கிற மலை அது. ஸோ அங்கே வந்து அதுக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் பத்ராயிருப்புன்னு ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டுக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர் ஒரு கிராமம் அயன் கரிசல் குளம். அதுதான் என்னோட சொந்த ஊர், விருதுநகர் மாவட்டத்தில். இங்கே தான் நான் பிறந்தது, காலேஜ் படிச்சும்போது இருந்தது எல்லாமே அங்கே தான். நீங்கள் முத்துவா எல்லா வீட்லையும் இருக்கீங்கன்னா தேங்க்யூம்மா, தேங்க்யூ கீர்த்தனா, ரொம்ப நன்றி. முத்து ரவி பாண்டிங் சூப்பர்ண்ணா, அது தேங்க்யூ. நாங்கள் ரியல்லையுமே அப்படிதான், கிட்டத்தட்ட நானும் பிரணவும் அப்படிதான் இருப்போம். சீக்கிரம் இந்த சிந்தாமணி கேரக்டரை முடிச்சு விடுங்கண்ணே. தெரில அவங்களுக்கும் நமக்கும் முத்துவுக்கும் அவங்களுக்குமான காம்பினேஷன் எப்போ வரப்போகுதுன்னே தெரில. நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்டிங்கில் எப்படி இருந்தீங்க? ஆக்டிங்கில் எதனால இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா தெரியல, ஆசை வந்துச்சு. அது பெரிய ஹிஸ்ட்ரி. ஜனநாயகன் மூவியில் முக்கியம். ஜனநாயகன் மூவியில் நான் தான் போயிருந்தேன்னா கூட்டத்தில் ஒருத்தனை தான் நிற்கணும். நிறுத்தியாவது சொல்லாதீங்க. சர்க்கார்ல இருக்கு, ஒரு சின்ன கூட்டத்தில் ஒருத்தனா ஓரத்துல மேல நிற்பேன். சர்க்கார் ஒரு விரல் புரட்சி சாங்ல வந்து ஒரு சிங்கிள் ஜிம்மி ஷாட் ஒன்று வரும். தளபதி வந்து இப்படி இருந்து இப்படி, ஐ மீன் இப்படி இருந்து இப்படி நடந்து வருவார், கரெக்டா அப்படி நடந்து வருவார், அந்த கூட்டத்துக்கு நடுவில் நடந்து வருவார். கார்னர்ல கரெக்டா அந்த ஃப்ரேம், அந்த பில்டிங் என்ட்ராற இடத்துல அப்படி டக்குன்னு மறைவேன். எந்த செகண்ட்ல வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அது நான் தான், அந்த இடத்துல மறைகிறது நான் தான். அதை நான் சொன்னாதான் தெரியாது நான் தான் அப்படின்னு. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது கவனிச்சேன், ஐயோ ஷார்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சேன். எனக்கு அது படத்துல தெரிஞ்சது, ஐயோ நான் தான் அந்த மறைகிறேனே அப்படின்னு. முத்து கார்த்திக் அண்ணா, மீனாட்சி ஹை, ஓ ரியல் லைஃப் மூவி இப்ப. நன்றி நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார் கார்த்திக் பியல். அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. பார்டர் 2 இல்ல இன்னும் பார்க்கணும். நான் இப்போதைக்கு ஹாட்ஸ்பாட் 2 நேற்று நைட்டு தான் ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வந்தேன், எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இன்னும் ஒரு படம் என்னது, மலையாள படம் ஒன்று வந்திருக்கு, அது பார்க்கணும். அந்த ஃபைட் மூவி, அந்த கேப் கிடைக்கிறப்ப அதை போய் பார்த்துட்டு வரணுன்ற ஆசை இருக்கு. ட்ரைலரே சூப்பராக இருந்துச்சு. சச்சாவை ஏதோ ஒரு படம், அந்த படம் பேர் வந்துட்டேன். எப்போ சீரியல் முடியும் அண்ணா? ஆண்ட்ரியா தெரியலையம்மா. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.